வழிபாடுகளை தவறவிட்டு விட்டோம் என்று சொன்னால் இதனால் நாளை மறுமையிலே நாம் நரகத்திலே தள்ளப்படுவோம் என்று மார்க்கம் சொல்லுகிறது. எத்தனை பேர் அந்த வழிபாடை முறையாக செய்கிறோம்? தொழுகை என்ற வழிபாடு உலகத்தில் எத்தனை காரியத்தில் இருந்து வேண்டுமானால் மனிதர்கள் விதிவிலக்கு பெற முடியும். இந்த தொழுகையிலிருந்து ஒருவனும் நாளை மறுமையிலே தப்ப முடியாது என்கிறது மார்க்கம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்கிறான், நாளை மறுமையிலே சொர்க்கவாசிகள் நரகத்திலே வெந்து சாகர மக்களிடத்தில் கேட்பார்களாம், மா சலக்கக்கும் ஃபி சக்கர், உங்களை இந்த நரகத்திலே எரிந்தது எது? எது உங்களை நரகத்திலே கொண்டு வந்து தள்ளியது? நரகத்திலே வெந்து சாகிறவர்கள் பதில் சொல்வார்களாம், நாங்கள் உலகத்தில் வாழுகிற பொழுது தொழுபவராகவோ ஏழைகளுக்கு உணவளிப்பவராக நாங்கள் இருந்ததில்லை. நாங்கள் தொழாததால், ஏழைகளுக்கு உணவளிக்காததால் அது எங்களை நரகத்திலே கொண்டு தள்ளியிருக்கிறது என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறானே. அப்படிப்பட்ட நரகத்திற்கு பயந்து 5 நேரம் முறையாக தொழுகிற முஸ்லிம்கள் எத்தனை பேர்? நாம் தொழுகை எப்படி பார்க்கிறோம்? தொழுகை எல்லாம் வேலை வெட்டி இல்லாதவர்கள் செய்கிற வழிபாடு, தொழுகை எல்லாம் நேரம் கிடைக்கிற பொழுது செய்கிற வழிபாடு, தொழுகை எல்லாம் வயோதிக காலத்தில் செய்கிற வழிபாடு என்று நாம் தொழுகையை புரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் தொழாவிட்டால்